நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் திகழும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகா தீப திருவிழா இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு இன்று அதிகாலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 4 மணிக்கு ஆலயத்தில் உள்ள சாமி சந்நிதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. ஏகன் அநேகன் எனும் தத்துவத்தை விளக்கும் வகையில் இந்த தீபம் ஏற்றப்பட்டது. பரணி தீபம் சாமி கருவறை பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழக்கமிட்டு பரணி தீபத்தை வழிபட்டனர். பக்தர்களின் தரிசனத்திற்கு பிறகே அம்மன் சந்நிதியிலும் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் உட்பட லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு பரணி தீபத்தை வணங்கினர். தீபத் திருவிழாவை கண்டுகளிக்க பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரண்டு 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள மலையை சுற்றி கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களை வணங்கி வழிபட்டனர். இதற்கிடையே கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் இன்று மாலை மகாதீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மாலை 6 மணிக்கு கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலையில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது.